மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் தமிழர் குடும்ப முறை இயல் 3 ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழர் குடும்ப முறை ஒரு மதிப்பெண் வினாவாக ஒவ்வொரு வரியாக படித்து அதை உங்களுக்கு வினாக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. பிறப்பு 7/6/1957. இவர் புதுச்சேரி எழுத்தாளர். இவருடைய பணி புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய நூல்கள் மானுடவியல் கோட்பாடுகள், தமிழர் மானுடவியல் 2002 தமிழக அரசு விருது பெற்ற நூல், பண்பாட்டு மானுடவியல் மற்றும் பாணர் இன வரைவியல். குடும்பம் பற்றிய ஒரு மதிப்பெண் வினா. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதியார் கூறுவது விடை. தந்தை வழி சமூக முறை. குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தொல்காப்பியம், சங்க இலக்கியமாகிய 2 நூல்களில் இடம்பெறாத சொல் விடை. திருமணம் மற்றும் குடும்பம். நாணயத்தின் 2 பக்கங்களாக இன்று நாம் வழங்கும் முறை திருமணம் மற்றும் குடும்பம். குடும்பம் எனும் சொல் வந்துள்ள திருக்குறள் எண் எது? 1029. குடும்பை என்ற சொல் இடம்பெற்ற சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொல் குடம்பை, குடும்பு மற்றும் கடும்பு. சங்க இலக்கியத்தில் குடம்பை என்ற சொல் எத்தனை இடங்களில் பயின்று வருகிறது? 20. குடும்பு என்ற சொல் டேஷ் என்று பொருள்படுகிறது. கூடி வாழுதல். குடும்பு என்ற சொல்லுடன் விகுதி சேர்ந்தால் கிடைப்பது குடும்பம். இரவு குறியே இல்லகத்துள்ளும் என கூறும் நூல் தொல்காப்பியம் பொருளியல் 129. மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் பொருளியல் 129. மனையகம் புகா காளையான. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் பொருளியல் 129. இல் மனை ஆகிய 2 வாழிடங்கள் குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். வாழிடம் பற்றிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். குடும்பங்களின் வாழ்விடங்களில் உள்ள வேறுபாடுகளை சுட்டுகின்ற சொல் எது? இல் மனை, குரம்பை, புலம்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர் மற்றும் மாடம். தம்மனை, நும்மனை என மனைவி மற்றும் கணவனின் இல்லத்தை பிரித்து பேசும் போக்கினை வெளிப்படுத்தும் நூல் எது? மருதத்திணை பாடல். தற்காலிகமாக தங்குமிடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை. புக்கில். திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழும் இடம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. தன் மனை. மனை எனும் சொல் எந்த நூலில் பல இடங்களில் பயின்று வந்துள்ளது? சங்க இலக்கியங்களில். டேஷ் எனும் சொல் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லாகும். மனையோல். டேஷ் என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக உள்ளது. விடை. மனை. மணந்தகம் பற்றிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். உயிரிகளை போன்று தோன்றுவது மற்றும் வளர்வது எது? குடும்பம். குடும்பத்தின் தொடக்கம் எது? திருமணம். மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே டேஷ் ஆகும். மணந்தகம். முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை டேஷ் என கூறுகிறது. விடை. மணந்தகம். தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலையாக டேஷ் அமைகிறது. விடை. மணந்தகம். இளத்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்குரியது என கூறிய நூல் எது? தொல்காப்பியம். மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருக்கிறது என கூறிய நூல் தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் 151.